ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நீங்கள் நம்மளை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி இது வரைக்கும் வந்து எல்லா தமிழ் டப் அனிமேயும் நம்ம வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது இசக்காய் டைப்பு. ஸோ இசக்காய் டைப்பில் நம்ம பார்ட் 2 வந்து பார்த்துட்டு இருக்கோம். இசக்காய் ஜென்ரலாக இது வரைக்கும் வந்து எல்லா தமிழ் டப் அனிமையும் இப்போ நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் பார்ட் 1 ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். ஸோ இது பார்ட் 2 வீடியோ தான். ஸோ நீங்கள் பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு கூட பார்ட் 1 வீடியோ பார்க்கலாம். ஸோ நான் எந்த வேணால் நீங்கள் முன்னாடி வேணால் பின்னாடி வேணால் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கண்டினியூவாக நம்ம அனிமே தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் எதை வேணால் நீங்கள் முன்ன பின்ன பார்த்துக்கலாம். ஸோ நான் பார்ட் 1 லிங்க்குமே நான் கீழே கமெண்டில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து பார்க்க போகிற அனிமே அஸ் அ ரீஇன்கார்னேட்டட் ஆஸ்ட்ரோகேட் ஐ வில் யூஸ் மை ஆப்ரசில் ஸ்கில்ஸ் டு ரைஸ் இன் தி வேர்ல்டு அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ இது வந்து அமேசான் பிரைமில் இருக்குது. ஸோ அனிமே டைம்ஸ் பிளாட்ஃபார்மில் தான் இருக்குது. இதுக்கு மொத்தம் 2 சீசன் இருக்குது. 2 சீசனுமே தமிழ் டப்பில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். எனக்கு பிடிச்ச அனிமே, ஒன் ஆஃப் த ஃபேவரட் அனிமேன்னு சொல்லுவேன். அதாவது ரீஇன்கார்னேட் ஆகி வேறு உலகத்துக்கு போன ஒருத்தன் வந்து ஸோ ஒரு நோபல் ஃபேமிலியில் வந்து பிறப்பாப்பில் ஒரு இளவரசனா. அவருக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி பெரிய ஒரு ஸ்கில்ஸ் பவர்ஸ்லாம் இருக்காது. அவருக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னா, அது மற்றவங்கள்ட்ட என்ன பவர்ஸ் இருக்குது, அவங்கள்ட்ட ஒளிஞ்சிருக்கிற பவர்ஸை வந்து இவரால் கண்டுபிடிச்சி அதை வந்து வெளிக்கொண்டு வர முடியும். ஸோ அதை பயன்படுத்தி அவருடைய அலாய்ஸில் வந்து மற்ற இருக்கிறவங்களை வந்து சேர்த்துக்குருவாப்பில். இதுதான் ஒரு இது. ஆனால் இந்த கான்செப்ட் வந்து இப்படி சொல்லையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரி தானே இருக்கும். ஆனால் மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக நிறைய செஞ்சுருப்பாங்க இந்த அனிமேயில். ஸோ இந்த அனிமே செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு சூப்பரான அனிமே. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அனிமே டைம்ஸில் அவைலபிளாக இருக்குது தமிழ் டப்பு. செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற அனிமே வேர்ல்டு லாஸ்ட் பஸ் அப்பியர். இந்த அனிமே வந்து இப்போ கரண்ட்டாக கிரன்ச்ரோல் ஏர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ சீசன் 1. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ஸ்மால் ஸ்டோரி அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஒரு கேமர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருவாங்க. ஸோ இறந்துட்டு அவங்க எந்த கேமில் விளாண்டுட்டு இருந்தாங்களோ அந்த கேமில் உள்ள ஃபைனல் பாஸாக வந்து பார்த்திங்கன்னா விழுத்திருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பவர்ஸை வச்சு அவங்க எப்படி அதை ரூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இதோட கதை. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல அனிமே தான். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற அனிமே டீமன் லார்ட் ரீட்ரை. இந்த அனிமையும் இப்போ கிரன்ச்ரோல் அவைலபிளாக இருக்குது. 2 சீசன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதையும் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கக்கூடிய அனிமே. ஸோ இதோட ஸ்மால் ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல போனால் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய கேம் கிரியேட்டர், அதாவது ஹீரோ இருப்பார் பார்த்தீங்களா, ஹீரோ தான் ஒரு கேம் கிரியேட்டர். அவரே அவருடைய ஓன் ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளேயே டிரான்ஸ்ஃபர்ட் ஆகி உள்ளே போய் விழுந்துருவாப்பில். ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஃபைனல் பாஸாகவே வந்து எழுந்துருச்சுருவார். அதாவது டீமன் லார்டாகவே வந்துருவார். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டிங்காக நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஹீரோ வந்து தாக்க வருவாங்க. ஸோ அதை எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறதான் இதோட ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த அனிமே வந்து கண்டிப்பான முறையில் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல அனிமே தான். ஸோ மஸ்ட் வாட்ச் பண்ணக்கூடிய அனிமே தான். நம்ம அடுத்து பார்க்க போகிற அனிமே குட் பாய் டிராகன் லைஃப் அப்படிங்கிற இந்த அனிமே. இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கிரன்ச்ரோல் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதுவும் தமிழ் டப்பில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ சீசன் 1 தான் வந்திருக்கு. அதையுமே தமிழ் டப் பண்ணிட்டாங்க. இந்த அனிமையோட ஸ்மால் ஸ்டோரி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எல்லாருமே ஹியூமன்னா வேறு உலகத்துக்கு போவாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஆனால் இதில் வந்து நம்ம ஒரு பெரிய டிராகன் இருக்கும். ஸோ அந்த டிராகனே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ டிஃபீட் பண்ண உடனே அந்த இனிமேலாவது நம்ம வாழ்க்கை வந்து பீஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸோ அதே வேர்ல்டில் வேற ஒரு மூலையில் வந்து ஸோ ஒரு நார்மல் ஹியூமன் ஃபார்ம் எடுத்து பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். இருந்தாலும் பிரச்சனை வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதை எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறதான் இதோடைய ஸ்மால் ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல அனிமே தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பான முறையில். அடுத்து நம்ம பார்க்க போகிற அனிமே மேஜிக் மேக்கர் ஹவு டு மேக் அ மேஜிக் இன் அனதர் வேர்ல்டு அப்படிங்கிற இந்த அனிமே கிரன்ச்ரோல் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் சீசன் தான் வந்திருக்கு. சிங்கிள் சீசனுமே தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்க்க போனால், நார்மல் ஹியூமன் வேர்ல்டில் இருக்கிற ஒரு மனுஷன் ஸோ ஒரு வேர்ல்டுக்கு வந்து மறுபடியும் அனதர் வேர்ல்டுக்கு இசக்காய் டிரான்ஸ்மிட்டர் ஆகி போகிறான். ஸோ அங்கேருந்து மறுபடியும் பிறக்கும் போய் அந்த உலகத்தில் வாழும்போது அந்த உலகத்தில் ஸோ டீமன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அந்த டீமன்ஸ் அழிக்கிறதுக்கு ஹியூமன்ஸ்கிட்ட மேஜிக் பவர் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம ஹீரோ தான் அங்கே போய் முதல்ல ஒரு மேஜிக் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாரு. ஸோ ஒவ்வொரு மேஜிக்காக அவரை ஓனாக கற்றுக்குருவார். அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம டீமன்ஸ்லாம் அழிப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வர மாதிரி தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கில்ஸை வச்சு எப்படி சர்வே பண்ணுறாரு அப்படிங்கிறத அந்த அனிமையோடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்ல முடியும். ஸோ இதுவும் வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு அனிமே தான். சூப்பராக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நல்ல அனிமே தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற அனிமே பெர்சர்க் ஆஃப் குளூட்டனி அப்படிங்கிற இந்த அனிமே. இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சீசன் இருக்குது. சிங்கிள் சீசனுமே தமிழ் டப் பண்ணிட்டாங்க. கிரன்ச்ரோலில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சாதாரண கேட் கீப்பர், அதாவது கோட்டை வாசலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேட் கீப்பராக இருந்துட்டு இருப்பார் நம்ம ஹீரோ. ஸோ அதில் நம்ம வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஹீரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து புல்லிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதாவது ஹீரோவில் இருக்கக்கூடியவங்க அந்த நாட்டில் ஹீரோவாக இருக்கக்கூடியங்க நம்ம ஹீரோவை போட்டு வந்து பார்த்திங்கன்னா புல்லி பண்ணுறது, அடிக்கிறது. ஸோ ஒரு ஹீரோஸ்லாம் எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க அந்த ஹீரோஸ்.
ஹீரோஸு. ஸோ ஒரு டைம் நம்மளுடைய கதை ஹீரோ வந்து ஒரு ஒரு பேண்டிட்டை வந்து கொலை பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமையும். ஸோ அதுக்கப்புறம்லேருந்து அவருடைய ட்ரூ பவர் வந்து அவாக்ன் ஆயிரும். ஸோ அதை வச்சு அவங்கள புள்ளி பண்ணவங்கள எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை வந்து அமையும். ஸோ இதுலேயும் வந்து ஓவர் பவர் ஸ்கில்ஸ்லாம் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் அந்த அனிமே. ஸோ செக் பண்ணி பாருங்கள், நல்ல அனிமேவும் கூட. நம்ம அடுத்து என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா நம்ம யூனிக் ஸ்கில் மேக் மீ அட் ஓபி ஈவன் லெவல் அட் 1 அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா Crunchyroll அவைலபிளாக இருக்குது. ஒரு சிங்கிள் சீசன் தான் வந்திருக்கு. சிங்கிள் சீசனே தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமையோட ஸ்மால் ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்கு போயிடுவார். ஸோ அங்கே போய் அவரோட லெவல் வந்து 1லேயே ஸ்டக் ஆயிரும். ஸோ மற்றவங்களுக்குலாம் லெவல் வந்து 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 அந்த மாதிரி போவோம். ஸோ நம்மளோட ஹீரோக்கு ஒரே லெவல்லே வந்து ஸ்டக் ஆயிரும். இருந்தாலுமே கொஞ்சம் ஓவர் பவராக தான் இருப்பார். ஸோ எந்த மான்ஸ்டர்ஸை வந்து தோக்கடிச்சாலும் எஸ் பவர் ட்ராப்லாம் வந்து, அதாவது எஸ் ரேங்க் ஐட்டம் ட்ராப்ஸ்லாம் வந்து விழுவோம். ஸோ அதை வச்சு அவருடைய பவர்ஸை வந்து மேம்படுத்திகிட்டே போவாப்பில். இதுதான் ஒரு ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த அனிமையும் பாருங்கள். ஸோ காமெடி அந்த மாதிரி ஜானரை போன்றதான் அனிமே. ஸோ இந்த அனிமையை செக் பண்ணி பாருங்கள், ஒரு சூப்பரான அனிமையும் கூட. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அனிமே ஐ வில் பிகம் அ வில்லனஸ் ஹூ கோஸ் டவுன் இன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ இந்த கதையோட எம்சி கேரக்டர் வந்து நம்மளுடைய ஃபீமேல் கேரக்டர் தான். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச கேமுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டராகவே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு நான் மிகப்பெரிய ஒரு வில்லனாக சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு சின்ன வயசுலேருந்து ட்ரை பண்ணிவிட்டு வில்லன் ஆகிறாங்களா இல்லையாங்கிறதான் கதையாக இருக்கும். ஸோ இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா காமெடி ஜானர் கலந்த கதையாக இருக்கும். ஸோ மிஸ்ட்ரியாகவும் இருக்கும் இந்த அனிமே. ஸோ செக் பண்ணி பாருங்க, இது ஒரு நல்ல அனிமே தான் கூட. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அனிமே ஐ எம் இன் லவ் வித் இன் வில்லனஸ் அப்படிங்கிற இந்த அனிமே தான். இந்த அனிமையும் Crunchyroll தான் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் சீசன் வந்திருக்கு. சிங்கிள் சீசனுமே தமிழ் டப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அனிமையோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய எம்சி கேரக்டர் வந்து இதில் ஃபீமேல் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கேம் ரொம்ப பிடிக்கும். அந்த கேமில் இருக்கக்கூடிய வில்லியை வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம ஹீரோயினுக்கு. ஸோ அந்த கேர்ள் கேரக்டர் வந்து திடீர்னு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெட் ஆகி அதே கேமுக்குள்ளே ரீபான் ஆகி வருவாங்க. ஸோ அது வேறு ஒரு சைடு கேரக்டராக தான் வருவாங்க. ஸோ எப்படியாவது அங்கே இருக்கிற வில்லியோட அந்த ஃப்ரெண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்காண்டி ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அதோட ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காமெடியாகவும் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், சூப்பரான அனிமையும் கூட. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒய் ரிலினா எண்ட பட்டு டியூக் மேன்ஷன் அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சம்மந்தப்பட்ட அனிமே தான் சொல்லலாம். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த அவங்களுக்கு பிடிச்ச கேமுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ரீபான் ஆயிடுவாங்க. ஸோ ஒரு மெயின் கேரக்டராகவும் ஆக மாட்டாங்க, எதுவும் ஆக மாட்டாங்க. சாதாரண ஒரு என்பிசி கேரக்டர் மாதிரி தான் அவங்க வந்து ரீபான் ஆவாங்க. ஸோ அந்த கேரக்டர் இறக்கிறது மூலியமாக தான் ஹீரோயினை இன்ட்ரோடியூஷன் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ ஆனால் அவங்களுக்கு வந்து இறக்கிறதுக்கு ஒரு விருப்பமே இருக்காது. ஸோ இப்போ தான் ரீபான் ஆகி வந்திருக்காங்க. ஸோ இறக்கணும்னு அப்படின்னா எப்படி? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. அதனால் அவங்க வந்து ஒரு சில பல சூழ்ச்சிகள் பண்ணி ஸோ அது இறக்கிறதுலேருந்து தப்பிச்சுருவாங்க. அதனால அவங்க வந்து அவங்களே ஹீரோயின் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆகும். ஸோ அதுலேருந்து எப்படி அந்த கதை மூவ் ஆகுது அப்படிங்கிறத இந்த கதை. ஸோ இதுவும் Crunchyroll தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ் டப்பில் இருக்குது. சீசன் 1 வந்திருக்கு. ஸோ இதையும் செக் பண்ணி பாருங்கள், சூப்பரான ஒரு அனிமே தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அனிமே, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் வேர்ல்டுலேருந்து தான் அனதர் வேர்ல்டுக்கு வந்து ரீபான் ஆகி போவாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற அனிமே வந்து அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசப்பட்டத அனிமே. அதுதான் டெட் மோன் டெட் பிளே அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ இந்த அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு வில்லனாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அனதர் வேர்ல்டில். ஸோ அங்கே இருக்கிற ஹீரோஸ்லாம் சேர்ந்து அவர் வந்து வில்லனாக கொன்றுவாங்க. ஸோ அவர் வந்து திடீர்னு நம்மளுடைய ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்து இங்கே கூடிய கேரக்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆயிடுவார். ஸோ இறந்து போன கேரக்டர்லேருந்து அவர் மறுபடியும் உயிர்த்துலேருந்து ஒரு கேரக்டராக வந்து நம்ம ஹியூமன் வேர்ல்டில் சுற்றிக்கிட்டு இருப்பார். ஆனால் அங்கே தான் நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கேயாவது நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். ஆனால் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் வேர்ல்ட்ஸ்லேயும் தெரியுமில்ல, இங்கேயும் கொலை அப்படிங்கிற நடக்கத்தான் செய்யும். ஸோ இவரையே வந்து போட்டு தள்ளுறதுக்காண்டி நிறைய ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து போட்டு கொண்டிருப்பானுங்க அவனை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இங்கேயும் அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் அமையும். ஸோ அது எப்படி இந்த அனிமே வந்து அப்புறம் மூவ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அனிமையை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சூப்பரான ஒரு அனிமே தான். இதுவும் Crunchyroll அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், சூப்பரான அனிமே தான். ஸோ ஃபைனலி நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா ரீமான்ஸ்டர். இந்த அனிமே ஒரு ரீஇன்கார்னேட்டட் அனிமே தான். ஸோ நம்ம ஜப்பான்லேருந்து ஹீரோ வந்து ரீஇன்கார்னேட் ஆகி இந்த ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் வந்து அப்பியர் ஆகல. ஆனால் மற்ற அனிமே மாதிரி இதுவா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. இந்த அனிமேல கொஞ்சம் வித்தியாசமாக ஹியூமன் ஃபார்மில் வந்து அவர் வரக்க மாட்டார். இவர் வந்து ஒரு காப்ளினாக வந்து பிறப்பாப்பில். நம்மளுடைய த டைம் ரீஇன்கார்னேஷன் ஸ்லைம்ன்ற சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்லைமாக பிறந்திருப்பார், ஒரு மான்ஸ்டராக. ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஒரு லோ லெவல் காப்ளினாக வந்து நம்ம ஹீரோ வந்து பிறந்திருப்பாப்பில். ஆனால் காப்ளினா
தான் பிறந்திருந்தாலுமே ஸோ மற்ற காப்ளினுக்கு இருக்கிற பவர்ஸை விட இவர்கிட்ட இருக்கிற பவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்ற காப்ளின்ஸ்லாம் சர்வே பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் அசால்ட்டாக பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு வந்து அப்சார்ப்ஷன் அப்படின்னு ஒரு பவர் கிடைக்கும். ஸோ மற்ற விலங்குகளை அடித்து கொள்றது மூலிமா அந்த விலங்குடைய பவர்ஸ் வந்து ஸோ நம்மளுடைய ஹீரோக்கு வந்து கிடைக்கிற மாதிரி. ஸோ நம்மளுடைய ரீமான்ஸ்டர் மாதிரியே சொல்லலாம். ஸோ ரீமான்ஸ்டருங்க பாருங்கள், நம்மளுடைய தட் டைமர் ரீஇன்கார்னேஷன் ரீமரு டெம்பெஸ்ட் மாதிரியே தான் இவருக்கும் அதே பவர் மாதிரி தான் இருக்கும். ஸோ மற்ற விலங்குகளை அடித்து கொள்றது மூலிமா இவருக்கு அந்த பவர் வந்து அப்படியே அப்சார்ப்ஷன் மூலியமாக அவர் கிடச்சிரும். ஸோ அது மூலிமா அவர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே கதை மாதிரி இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஓன் வேர்ல்டை கிரியேட் பண்ணி அந்த வேர்ல்டில் வந்து வாழணும்னு நினைப்பாப்புல. ஸோ அதுக்காண்டி அவரோட ஜர்னியை வந்து பயன்படுத்தி போய்கிட்டு இருப்பாப்புல இந்த அனிமேலையும். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னா 2-3 மனைவிகளை வந்து எக்ஸ்ட்ரா கல்யாணம் பண்ணிக்கிடுவார், குழந்தையும் பெற்றுக்குருவார். அந்த மாதிரியான அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க இந்த அனிமேல. ஸோ மற்றபடி அந்த அனிமேலையும் இந்த அனிமேலையும் கொஞ்சம் கதை வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஜர்னி மாற்றி போகையில் ஸோ வேறு மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இந்த அனிமே கொஞ்சம் நல்ல அனிமையாக தான் இருக்கும். ஸோ இதையும் செக் பண்ணி பாருங்கள், இது ஒரு நல்ல அனிமே தான். ஸோ ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ நம்ம இது வரைக்கும் வந்து எல்லா இசைக்கேட்ட பனிமையும் நம்ம மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்து முடிச்சிருப்போம் நான் நம்புறேன். ஸோ இதை நீ விட்டுட்ட ப்ரோ அப்படின்னு ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதை நான் வேறு ஜென்ரல் ஆட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். அப்படி இல்லை முடியாது அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கூட பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன், மோஸ்ட் ஆஃப் ஆல் முடிச்சிருப்பேன் நான் நம்புறேன். ஸோ பார்ட் 3 வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு பார்ட் 3 வராது. ஏன்னா நம்மளுக்கு இதோட நம்ம இது வரைக்கும் தான் தமிழ் டப் பண்ணியிருக்கானுங்க. ஸோ பார்ட் 3 வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது இசைக்கேட்ட பனிமே வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நான் வந்து கவர் பண்ணி ஸோ பார்ட் 3 நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக ராம்காமை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ ரொமான்ஸ் அனிமே பேஸில் இருக்கிற அனிமே எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து அப்டேட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்னி குருஜி.